ஏதோ ஒரு யுத்தம், ஏதோ ஒரு போராட்டம் உங்கள் வாழ்க்கையில் வந்து மோதுது இல்லை? உங்களுடைய குடும்பம், உங்களுடைய பிஸ்னஸ், உங்களுடைய ஊழியம் அல்லது உங்களுடைய வேலை, ஏதோ ஒரு காரியத்தில் ஒரு யுத்தம் மோதுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மோதுவது நம்மோட பலசாலியாக இருக்கிறாங்க, பெருங்கூட்டமாக இருக்கிறாங்க, இவங்களை எப்படி நம்ம ஜெயிக்க முடியும் அவ்வளோதான் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒரு பெரிய கூட்டம் இராணுவமே வந்து, எகிப்தின் இராணுவமே வந்து இஸ்ரவேல் மக்களை அடிமைப்படுத்த வந்தார். அப்புறம் ஆண்டவர் வாக்கு கொடுத்தார், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருங்க போதும், உங்களால் யுத்தம் பண்ணி ஜெயிக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும், நான் யுத்தம் பண்ணுற அமைதியாக இருங்கன்னு சொல்லி தேவன் யுத்தம் பண்ணி அந்த இராணுவத்தை அழித்து போட்டு தன்னுடைய ஜனத்தை பாதுகாத்தார். உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். முடியாது அவ்வளவுதான் நினைக்கிறீங்களா? உங்களுக்கு அவர் ஜெயம் தருவார். பயப்படாதுங்க. விசுவாசத்தோட கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார், அதனால நான் பயப்பட மாட்டேன்னு தைரியமாக சொல்கிறீங்களா? அப்படியே சொல்லுங்க பார்க்கலாம். தகப்பனே, நான் பயப்பட மாட்டேன், நீங்கள் எனக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன், இந்த யுத்தத்தில் எனக்கு பெரிய வெற்றியை தரப்போறீங்க, நான் விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன்.